சென்னை பம்மலில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை வைத்து ஒருவரை வெட்ட முயன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சென்னை பல்லாவரம் அடுத்த சங்கர் நகர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பம்மல் கார் பதிவாளர்களுக்கும் எதிரே அந்தனியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 57வது ஆண்டு திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் 12ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. இந்த நிலையில் சுற்றுவட்டாரத்திலிருந்து ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகின்ற இரு தரப்பினரிடையே கடும் மோதலானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு தரப்பினரை சார்ந்த இளைஞர் எதிர்த்தரப்பினரை திடீரென கையில் பட்டாக்கத்தியை எடுத்துக் கொண்டு வந்து எதிரணியில் உள்ள நபர்களை வெட்ட முயன்றுள்ளார். அது மட்டுமில்லாமல் அவர்களை தகாத வார்த்தையிலும் திட்டியுள்ளார். அப்போது அவருடன் இருந்த, அதாவது அந்த பட்டாக்கத்தியை எடுத்து வந்தவருடன் இருந்த நண்பர்களே அவர்களை மடக்கி பிடித்து அங்கிருந்து கொண்டு சென்றதால் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் கத்தி எடுத்து வந்த இளைஞரின் பெயர் லியோடா என்பதும் அவரது தந்தை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் லியோன் என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள இந்த வீடியோவானது வெளியானதை ஆதாரமாக கொண்டு சங்கர் நகர் காவல்துறையினர் இந்த பட்டாக்கத்தியுடன் இருக்கும் நபரான லியோடாவை தேடி வருகின்றனர்.